வந்து வந்து போய அந்த அலைகளை போல ரெண்டு மடங்கு மாற்றி படிக்கணும். நான் பண்ண இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு எனக்கே தெரியல கைஸ். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு. ஹேய் எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபேஸ் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லப்படுற கெட் ரெடி வித் மீ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ആദ്യം നമ്മൾ നോക്കാൻ പോകുന്നത് ഹെയർ കെയർ റുട്ടീൻ. ഇത് KP നമ്പൂതിരിയുടെ ചെമ്പരത്തി താളിയാണ്. പാട്ടെല്ലാം പാടി ഇങ്ങനെ തേച്ചു കൊടുക്കുക. பாட்டெல்லாம் பாடி ஹேர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்தது ஃபேஸ் கேர் ரொட்டீன். ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில் கூட நான் உருப்படியாக சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அறியாத்தோண்டொന്നും இல்லை, அதான் வாயில் நிற்காம பாட்டு பாடுறேனே. டெய்லியில் யூஸ் பண்ணிக்கிறதுங்க, உங்கள் முகம் 10 பைசாக்கு ஆகாமல் போயிடும். ரெண்டு மடங்கு மாற்றி படிக்கணும். இந்த க்ரீமை ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க மாய்ஸ்ட் ஸ்கின்னில். வரன்னு போட்டு இழுத்துறாதீங்க. என்ன ஐயா இதிலலாம் பெரிய ப்ரொஃபஷனல் போல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நானும் இதில் பின்னாடி இருக்கிற டைரக்ஷன் பார்த்து தாங்க படித்தேன். நான் அடித்தா தங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீட்டு போய் சேர மாட்டேன், சுடு சுடு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணின்றலாம். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற டவல் மட்டும் வேற எங்கேயும் யூஸ் பண்ணாத மாதிரி எடுத்துக்கோங்க. மூஞ்சியை தொடக்கிறதுக்கு பாரோட லஞ்ச் டவல் தான் கிடச்சதா? அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இதை வாங்க வச்சுட்டானுங்கடா. நானும் இதில் பெரிய நம்பராலாம் கிடையாது, சும்மா வாங்கி பார்ப்போமேன்னு யூஸ் பண்ணால் கலர் மட்டும்தாங்க. அடுத்து நான் யூஸ் பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட், எப்போவுமே யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட். இது நிஜமாகவே சரி வீடியோ எடுக்கிறோமே இதையும் சேர்த்து போட்டுடலாம், எப்படியோ வீட்டில் சும்மா தானே கிடக்குது அப்படின்னு சொல்லி சும்மா அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்புறம் நல்லா ஸ்க்ரன்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஆலோவேரா ஜெல். என்னன்னே தெரியலங்க, ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாலே என் ஸ்கின்னெல்லாம் அப்படியே வரான்னு ஆயிடுது. அதனால் நான் வந்துட்டு வேஸ்லின் தாங்க யூஸ் பண்ணுவேன். இதில் நான் கொஞ்சம் பிளராக தெரிவேன், பட் ஸ்டில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதுல. எப்போவுமே என் கண்ணாடி பாத்ரூமில் தான் இருக்கும், சும்மா ஷோக்கு வச்சேன். சரி இப்போ மெயின் கோர்ஸுக்கு போயிடலாமா? சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டேன். எடுத்த உடனே கலர் கரெக்டரில் ஆரம்பிங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. இதை போட்ட உடனே என் மூஞ்சி எப்படி கலராக மாறினுங்க. இதோட டைரெக்ஷன்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா என்னோட நல்லா மேக்கப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்களா ஃபுல்லாக பொடி. முந்தானே தான்டா கழுவுனேன். நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. நான் எங்கேயும் போகலைங்க, வீட்டில் தாங்க இருக்க போகிறேன். ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ண போகிறதில்ல. உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் திறந்தா என்ன மாதிரி ரீல்ஸ் வரும் அதை நீங்கள் அப்புறமேல் சொல்லுங்கள். என்னோடய ரீல்ஸில் என்ன வரும்னு சொல்லிட்டா ஃபுல் ஆஃப் மேக்கப், ASMR வீடியோஸ் அந்த மாதிரி தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க நம்மளோட தமன்னா மேடம் யூடியூப் ஷார்ட்ஸில் ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் தாங்க நான் வந்துட்டு ப்ளஷ்ஷை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் தமன்னா மேடம் மாறிடலாம் அப்படின்றது ஒரு நம்மளோட ஆசை. நடக்காது, கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் அவங்க பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னிக்லாம் பண்ணி ப்ளஷ்ஷெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மஸ்காரா அப்படின்ற ஒரு பேரில் ஒரு மஸ்காராவும் போட்டு தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் போட்டு இந்த வீடியோவை வைண்டப் பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்த்தீங்களா என்னோடய கேர்ள்ஸ் எப்படி சூப்பராக இருக்குல்ல. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.